தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கூட்டணிக்கு போக போறாங்கன்ற மாதிரில பார்க்க தோணும். தமிழக வெற்றி கழகம் எந்த விதமான முறையான ஒரு அறிவிப்போ அல்லது ஒரு முதல் கட்ட தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ அதிமுகவோடு கூட்டணியோட போகிறோம் இல்லை பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்ற எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. பாருங்க கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு உடனே தலைமையை விட்டு இறங்கி வந்துடுவாரா தலைவர் தளபதி அவர்கள்? யாரோ 2 பேர் போய் கொடியை ஆட்டிட்டு வந்தாங்கன்றதுக்கெல்லாம் மறுபறிக்கை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி 2 கோடினாலும் கட்சியினுடைய கிரெடிபிலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை சார். இது நீங்க அடுத்த 40 அனுமதி இப்பதானே கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது லெட்டர்ல கேட்க முடியாது. அவர் ஃபோன் காலில் தான் தொடர்பு கொண்டு கேட்டிருப்பாங்க அவருடைய சார்பாக, புரியுதுங்களா? இரண்டாம் கட்ட தலைவர்கள் கேட்கும்போது மறுக்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ பகிரங்கமாக என்னால் பேச முடியுதுன்னு சொல்கிறேன். நானும் அங்கே இருந்தவன்ற முறையில் சொல்கிறேன். அண்ணன் திருமா அவர்களுடைய காருக்கு முன்னாடி ஒரு வண்டிக்காரர் போகும்போது அவரை போட்டு அடித்தாங்க பாருங்கள். அதுக்கே ஏன் போடலை ஹிட் அண்ட் ரன் கேஸு? வருத்தம் கூட தெரிவிக்கல. அவர் காரை விட்டு இறங்கி இருந்தார்னா அந்த நிமிடமே அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கும். பார் கவுன்சில் கட்டடத்துக்குள்ள போயுமே அவர் அடிக்கப்படுறாரு, தாக்கப்படுறாரு. அப்ப இதுக்கு பேர் என்ன? நான் கேட்ட பதில் என்னவோ அதுக்கு பதில் கொடுங்க. முதல்வரும் துணை முதல்வரும் போலன்னு சொல்றேன். ஆமா தானே? அப்ப உங்களுக்கு தெரியலையா? 62 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. யாரால கொல்லப்பட்டாங்க? இவர்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினாங்க, கூட்ட நெரிசலெல்லாம் வந்தாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. நீதி விசாரணை ஆணையருக்கு வரட்டும். இங்கே 62 பேர் செத்ததுக்கு காரணம் யார்? ஆனால் இதில் இன்னொரு கேள்வி என்ன கேட்கல, இதுக்கு முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். இதை முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். சித்தார்த்தோடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் ஜலீல். வேங்கை வயலுக்கு போயிட்டாரா முதல்வரும் துணை முதல்வரும்? அந்த குடிநீர் தொட்டியிலேருந்து ஒரு கோவலை தண்ணி அடித்து குடிங்கல. ரொம்ப கடுமையாக இருக்குது நீங்கள் பேச கேட்குறது. அந்த மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இங்கே கூலி கேட்டு போராடக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த நிவாரணமும் அளிக்காத ஸ்டாலின் ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவான ஸ்டாலினான்னு கேட்டான். நானே கேட்டேன். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தில் நாமக்கல் கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறந்துருக்குது. அந்த கொடிகளை பார்த்து கொடி பறக்குதா, இதுதான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, இனி அடுத்து அவங்க கூட்டணிக்கு தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்டி தொட்டிகள் முழுக்க இன்றைக்கி பட்டொலி வீசி பறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை சூழ்ச்சியின் காரணமாக இருள் கவும் அப்படின்றது போல் ஒரு இருளை கொண்டு அந்த பட்டொலி வீசி பறக்கக்கூடியதும் தமிழக வெற்றி கழகம் வீறு கொண்டு தமிழகத்தில் நடைபோடுவதையும் தடுத்தரலாம் அப்படின்ற ஒரு சூழ்ச்சிக்கு மத்தியில் இன்றைக்கி திருப்பியும் அந்த சூட்சமங்கள் எல்லாமே வெளிப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோடு தான் நிற்கிறோம், உண்மை என்னன்ற தன்மையை புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி அந்த பக்கம் நிற்கிறார்கள்ன்றது அரசியல் கட்சிகளுக்கு அரை நூற்றாண்டுகள் கடந்தவர்களுக்கும் 70-75 ஆண்டுகள் கடந்த கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் காணல் நீரெல்லாம் அது நீரும் நதியும் போல எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடியார்ன்றது தான் இதை பார்க்க முடியுமே தவிர்த்து, ஒரு சம்பவத்தை வச்சு அதனால் அவர்கள் நம்மளோடு வந்துடுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் இன்னைக்கு மக்கள் மத்தியில் விதைச்சிக்கிட்டு வர்றாரு. ஒரு வலுவான கூட்டணி ஒன்று அமையும் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போது இப்போ வரைக்கும் அவருக்கு வலுவில்லாத ஒரு கூட்டணி இருக்குன்றத முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எடப்பாடியார் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாருன்றது தான் இங்கே உண்மை. இதை தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றான ஒரு அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி அவருடைய பரப்புரையில் அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். இல்லை, அப்படி பார்க்க முடியலையே. தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கூட்டணிக்கு போக போகிறாங்கன்ற மாதிரில பார்க்க தோணும். தமிழக வெற்றி கழகம் எந்த விதமான முறையான ஒரு அறிவிப்போ அல்லது ஒரு முதல் கட்ட தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ அதிமுகவோடு கூட்டணியோட போகிறோம் இல்லை பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்ற எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. அப்படின்றப்போ செவிவழி செய்திகளை கொண்டு ஒரு கருத்தை நம்ம முன்வைக்க முடியாது. அது உண்மைத்தன்மையும் இல்லை அவர் சொல்லக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி கடந்து போகிறாரே தவிர்த்து அது உண்மை செய்தியான்னு பார்த்தா உண்மைக்கு புறம்பானது தான்.
எது கூட்டணிக்கு வரப்போறாங்கிறது உண்மைக்கு புறம்பானதா? நிச்சயமா எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லை, அதுக்கான அறிகுறிகளும் இல்லை. அவர்கள் வந்துருவாங்கன்றது போன்ற ஒரு இப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு உடனே தலைமையை விட்டு இறங்கி வந்துருவாரா தலைவர் தளபதி அவர்கள்? இல்ல ஒரு ஊர்ல வந்து விஜயோடைய படத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவரோட படத்தை போட்டு வருக வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கிற மாதிரிலாம் யாரோ ஒருத்தர், நம்ம இதை ஏற்கனவே பேசியிருக்கோம், இதே சம்பவத்தை யாரோ ஒருத்தர் பண்ண விஷயம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தலைமையும் மாத்திடாதுன்னு சொல்றேன். இல்ல அப்படி இருந்தாலும் கூட கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு எப்பா என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறாதீங்கப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. கொண்டு போனவர் வந்து இல்லை அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கெல்லாம் மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் எந்த பேனரும் நீங்க பார்த்துருக்க முடியாது. ஆனா இப்ப கொடிகள் கொண்டு போனது அதான் சொல்றேன், கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் தான் கொண்டு போனாங்கன்னு தீர்க்கமா சொல்ல முடியுமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தான் கொண்டு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் மாற்று கருத்து இருக்குது. அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் எந்த விதத்திலையும் உடன்பாடு கிடையாது. அது நடந்த சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் உடன்பட்டு நடந்த சம்பவமும் கிடையாது. அப்போ மறுப்பு அறிக்கையாவது வெளியிடணும்ல, ஏன் இன்ன வரைக்கும் வெளியிடல? இல்லை, அறிக்கை விடுற அளவுக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்கிறதோ இல்லை வந்து பேசிட்டு போனாங்கன்னு சொன்னால் பண்ணலாம். யாரோ 2 பேர் போய் கொடியை ஆட்டிட்டு வந்தாங்கன்றதுக்கெல்லாம் மறுப்பறிக்கை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். 2 கோடினாலும் கட்சியினுடைய கிரெடிபிலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை சார் இது. கட்சியினுடைய கிரெடிபிலிட்டியை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறது அவர்களுடைய ஆவலாக இருக்குது. இது நமக்கு கிடைச்சிடாதான் இருக்கிறது, அவர்களுக்கு எட்டா கனியாக இருக்குது. புரியுதுங்களா? அது தமிழக மக்களுக்கு சொந்தமானது. ஒருபோதும் இந்த மாதிரி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு ஒன்றிய அரசோடு இன்னைக்கு மண்டியிட்டு கிடக்கக்கூடியவர்கள்ட்ட போய் நாங்கள் தலைவணங்கி தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் மண்டியிட்டு போய் ஆட்சியும் அதிகாரத்தையும் கேட்காது. அதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்றதையும் போய் நிற்காது. மாற்றத்திற்கான கட்சி முதல் மாநாடுலேயே சொல்லிட்டாரு, சொல்லல்ல செயல் செயல் செயல்னு சொல்லிட்டு. அதிமுக கட்சிகள் தலைவர்கள் தான் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. அதிமுகவோடு எந்த விதமான கூட்டணியும் இல்லை அப்படின்றத பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதற்கு மேலேயும் தெளிவுபடுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்கிறேன். சரி, இப்போ பாஜகவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், பிரபல பத்திரிகையாளர், அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார், இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல தப்பிக்கணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு வரணும், அதாவது இந்த துயரமான சம்பவத்துல இருந்து அவர் தப்பிக்கணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு சூழ்ச்சி வலைக்குள்ள சிக்கிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேள்வி கேட்கறாங்களே. இல்லை, அதுக்காக தான் நீதி விசாரணை ஆணையம்ன்றது ஒன்று இருக்குது. அந்த விசாரணை ஆணையத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கணுன்றதை தமிழக வெற்றி கழகம் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கு. சிபிஐ விசாரணை வேணுன்றதை முறையீடு செஞ்சுருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி சூழ்ச்சிகளை வச்சு தான் அது எப்போவுமே பாஜகவுக்கு ஒரு கோவாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 சீட்டு 2 சீட்டெல்லாம் வச்சு ஆட்சியை பிடிச்சதெல்லாம் பார்த்துருக்கீங்க. கர்நாடகாவில் வந்து குமாரசாமியை வச்சு என்ன மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ணாங்கன்றதெல்லாம் பார்த்துருக்கீங்க. நம்ம டெல்லியில் என்ன நடந்ததுன்றதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி இவங்க வந்து எப்போவுமே பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குதிரையை வந்து தாங்குதிரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இவர்களுக்கு. புரியுதுங்களா? அது தமிழகத்தில் ஒருபோதும் பழிக்காது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியிலிருந்து தான் அவங்க இந்த 4 சீட்டையுமே ஜெயிச்சிருக்காங்களே தவிர்த்து தனிச்சு நின்னா அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தெரியும். திமுகவாலையும் தெரியும், தனித்து நின்னா நம்மளால் ஒன்றும் இயங்க முடியாது. இன்றைக்கி 35% ஓட்டு இருக்குது, 39% வாக்குகள் இருக்குன்னா அவங்க கூட்டணியோடு சேர்ந்து தான் அதை சொல்கிறாங்களே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் ஒரு திமுகவால் சொல்ல முடியுமானா அது கேள்விக்குறிகளை 1000 கேள்வி கணைகளை கொண்டு போயிடும். $1 மில்லியன் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தள்ளிடும். ஆனால் தனியாக நின்று இன்னைக்கு நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்கிறேன், முதல் மாநாட்டுக்கு முன்னாடியிலேருந்து சொல்கிறேன், அவருக்கு 18% வாக்குகள் இருந்ததுன்னு, அப்புறம் 20% ஆச்சு, இன்னைக்கு 26, 29% வாக்குகள் வரைக்கும் இன்னைக்கு அவர் தனிப்பட்ட முறையில் இருக்குன்றது இன்னைக்கு கருத்து கணிப்பாளர்களுடைய உண்மையாக இருக்குது. அதை ஒருபோதும் திமுக ஏற்றுக்காது, எங்களுக்கு தேவையும் இல்லை. புரியுதுங்களா? மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக தனியாக தான் அவர் நிற்கிறாரு, தனியாக தான் இத்தனை சதவீதம் இன்னைக்கு இருக்குன்னு கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. ஆனால் அதை தாண்டி இப்பவும் சொல்கிறேன், மக்கள் மத்தியில் மக்கள் மனசில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய கோர துயர் சம்பவம் நடந்த பிறகுமே அந்த மக்கள் மத்தியில் அந்த மக்களுடைய மனசில் இன்னைக்கு நிலையாக நிற்கிறாரு, தன்னுடைய வீட்டு பிள்ளையாக நிற்கிறாரு. இழந்த ஒருத்தருக்கும் மாற்றா அந்த வீட்டினுடைய சகோதரனா, தோழனா, உற்ற நண்பனா, உறவினராக அங்கே நிற்கிறேன்றதை அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த மக்கள் வரவேற்கிறாங்க, ஏற்றுக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரூர் மக்களுக்கு மத்தியில் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமுமே நீங்கள் சொன்ன சூழ்ச்சி வலைகளை அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீதி விசாரணை ஆணையம் நிச்சயமாக வெளியில் கொண்டு வரும். நீதி விசாரணை ஆணையத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கணுன்றதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்குது. நிச்சயமாக கோரிக்கைகள் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி இருக்கிறோம். நியாயம் கிடைக்கும்ன்றதை நம்புகிறோம். வரக்கூடிய காலங்கள் அதுக்கு பதில் சொல்லும். பாஜகவினுடைய தலைவர்கள் அண்ணாமலையிலிருந்து தொடங்கி ஹெச் ராஜா வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெர்சல் படத்துல ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இன்னைக்கு திடீர்னு விஜய்க்கு ஆதரவா நான் நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல, அதுக்கான காரணம் என்ன? இல்லை, விஜய் என்னுடைய தம்பி. அவர் வந்தால் நான் வந்து எதுவாக இருந்தாலும், அவர் கொள்கை எதுவாக இருந்தாலும் இப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் கூட்டணியோ வைப்பேன் அவர் கூடன்னு சொன்னது சீமான் அவர்கள் சொன்னார். அதே போல தான் இவர்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி கபட நாடகங்கள்கிட்ட முன்னாடி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், கபட நாடகதாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளக்கூடியவர்களை. புரியுதுங்களா? அதே மாதிரி இது வந்து ஒரு பாசிச கபட நாடகம் தான். அதுக்குள்ளெல்லாம் அந்த வலைகளெல்லாம் சிக்காது. எப்போவுமே இவர்கள் வலை வீசி மீனை பிடிக்கலாம்னு நினைப்பாங்க. இது மின்னல், ஒருபோதும் சிக்காது. அவருக்கு அந்த ஆசிலேஷன் இல்லவே இல்லையா? விஜய் அவர்களுக்கு அந்த ஆசிலேஷனே இல்லையா? இல்லை, தமிழக மக்களுடைய எண்ணம் என்ன, நீரோட்டம் என்ன, இன்னைக்கு அவர்களுடைய மன ஓட்டம் என்னன்றதை அவர் நன்கு அறிஞ்சிருக்கிறாரு. இந்த மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சிருக்கிறாரு. விவசாயிகளை படுபாதகமாக நடத்தின அரசு இது. மக்களை கொண்டு குவிச்ச அரசு இது. மக்களுக்கு நெருக்கடிகளை கொண்டு வந்த அரசு இது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசு இது. ஒரு சாமானியான ஒரு சமூக நீதி பார்வை இல்லாத அரசு இது. அப்படின்றப்போ அந்த அரசோடு இவர் நான் கொள்கை ரீதியாக முரண்படுறேன், கொள்கை எதிரின்னு சொன்னவர் நிச்சயமாக எப்படி போய் அவர் பக்கம் நிற்பாங்க? அவர்களுக்கு வேற வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்ம மீட்டெடுக்கணும், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இன்னும் ஒரு அதிகப்படியான இன்னும் ஒரு 5 சீட்டை வாங்கிடணுன்ற ஒரு எண்ணத்துக்காக அவர்கள் பேசுகிறாங்க. அது ஒருபோதும் செல்பெடுக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேக்கா ஒருபோதும் போகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே இல்லை. பல முறை நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம், கொள்கை, தலைமை பண்பு மட்டும்தான். அவர்களுடைய தலைமையில் தான் ஆட்சி. புரியுதுங்களா? முதல்வர் வேட்பாளராக தலைவர் தளபதி அவர்கள் தான் நிற்பாருன்றதையுமே மாநாடு மேடையில் அடுத்த கட்ட இதிலேயே பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க பல இடத்துல. அதை தான் இப்போதும் சொல்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் தலைமையில் தான் ஆட்சி. கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றதை சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கிட்ட போய் நின்னாங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விகளை இவர்களுக்கே ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வலைகளுக்குள்ளே இவர்களுக்கு பின்னக்கூடிய சூழ்ச்சி வலைகளுக்குள்ளே ஒருபோதும் தமிழக வெற்றி கழகமோ தலைவரோ பொதுச் செயலாளர்களோ மக்களோ அதுக்கு தொண்டர்களோ சிக்க மாட்டார்கள்னு சொல்கிறேன். இப்போ இந்த 41 உயிரிழப்பு நடந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அதோடைய நிலவரம் என்ன? இல்லை, 41 மக்கள்கிட்டையுமே அடுத்த இந்த துயர் சம்பவத்துக்கு நடந்த அந்த நிமிடமே அவர் போகணுன்றதை முற்படுறாரு. அரசினுடைய சூழ்ச்சிகள் காரணமாக தடுக்கப்படுது. அது மக்களுக்கு வந்து இன்னுமே புரியும் எல்லாம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத. அடுத்த 48 அனுமதி இப்பதானே கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இல்லை, நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது லெட்டரில் கேட்க முடியாது. அவர் ஃபோன் காலில் தான் தொடர்பு கொண்டு கேட்டிருப்பாங்க அவருடைய சார்பாக. புரியுதுங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்கும்போது மறுக்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ பகிரங்கமாக என்னால் பேச முடியுதுன்னு சொல்கிறேன். நானும் அங்கே இருந்தவன்ற முறையில் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடியதை எழுத்துப்பூர்வமாகவும் மின்னஞ்சல் பூர்வமாகவும் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு உரிய நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட சரகத்துக்கு அணுகுங்க, அங்கே கேளுங்கன்றதை அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அதை தொடர்ச்சியாக ஐஆர்எஸ் அருண்குமார் அவர்கள் அதை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக மக்களை சந்திக்க போகிறாரு. அந்த மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி தான் செய்திகளில் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கார் அவர் பேசுகிறது. அந்த 2ஆம் நாட்கள்ன்றது திங்கட்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து அவர் எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் பேசுகிறதெல்லாம் எந்த இடத்துலையும் நிறுத்தலை. எல்லா குடும்பத்தாரோடவும் பேசியிருக்கிறாரு. இப்போ அது மிகப்பெரிய வைரலாக ஒவ்வொரு சேனல்களும் பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. அவர்களுடைய மிகப்பெரிய அன்பையும் அனுதாபத்தையும் சம்பாதிச்சிருக்கிறாரு. அவர்களுடைய அனுதாபத்துக்கு கூட நிற்கிறாரு. இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருப்பேன்றதை சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் பக்கம் நிற்பார். ஓகே. இப்போ கேரவனில் போகும்பொழுது அந்த வண்டியில் வாகனத்தில் போகும்போது ரெண்டு பேர் வந்து அந்த வாகனத்தில் சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கு வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கிறார். விஜய்க்கு என்ன தலைமை பண்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டிருந்துருக்கிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை அது வந்து அவருடைய வாகனம் போய்கிட்டு இருக்கும்போது நான் போய் குறுக்கில் விழுறது இல்லை. ஹிட் அண்ட் ரன் கேஸ். இப்போ ரயில்வேயில் வந்து அடிபட்டிங்கன்னா உங்கள் மேலே மட்டும்தான் கேஸ் போடுவாங்க, தெரியும்ல? ஏன்னா ரயில் பாதையை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல, அது பாதையில் தான் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் போய் குறுக்கில் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே தான் விபத்து. நீங்கள் மரணமானாலும் உங்கள் மீது தான் வழக்கு போடப்படும். அப்படி தான் அந்த இப்போ ரயில்வேனுடைய சட்டம் இருக்குது. அந்த மாதிரி அவருடைய வாகனம் போய்கிட்டு இருக்கு, அவர் வாகனம் போய் எதிர்க்க வரவர்கள் மீதையோ முன்னாடி போயிட்டு இருந்தவர்கள் மீதையோ மோதி இருந்தால் அது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கேஸுகள் இருக்கும், வழக்குகள் தொடுக்கலாம். அதற்கான சரத்துகள் இருக்குது, சட்டத்தில் இருக்குது. நீங்கள் வாய்மொழியாக ஒரு நீதிபதியாக இருந்தும் நீங்கள் சொல்லிட்டா அது வந்து குற்றமாயிடுமா? இல்ல அவங்க விழுந்ததுக்கு அப்புறமும் நிக்காம போய்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை, விழுந்ததுக்கு அப்புறம் நிற்கன்னா நீங்கள் உங்கள் விழுந்தீங்க, எந்திரிச்சிட்டிங்க, அவங்க வாகனம் போய்கிட்டு இருக்குது, பின்னாடி வந்த தோழர்கள் அவர்களை பார்த்துருக்குறாங்க, எடுத்து கூப்பிட்டுருக்காங்க, அவர்களுக்கான முதலுதவி தேவைப்பட்டதுன்னா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான அடியும் படலை, கீழே விழுந்தாங்க, திருப்பி எந்திரிச்சு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து சொன்னாங்களா நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம், உள்ளே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு, இல்லை உள்ள நிலை தடு மாதிரி நாங்கள் கீழே விழுந்துட்டோம்னு சொல்லிட்டு? இல்லையே. சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாதவனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எப்படி ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட முடியும்? அப்படி போடணும்னா நேற்று மாலை வந்து இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு போராட்டத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஹவாய்க்கு எதிராக ஒரு போராட்டம் வந்து ஒருத்தர் செருப்பை தூக்கி வீச முற்பட்டாருன்றத அந்த சனாதனத்துக்கு எதிரான ஒரு இதை பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு போராட்டம் நடந்தது தெரியுங்களா, வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக முந்தா நாள். அப்போ வரும்போது அண்ணன் திருமா அவர்களுடைய காருக்கு முன்னாடி ஒரு வண்டிக்காரர் போகும்போது அவரை போட்டு அடித்தாங்க பாருங்க. அதுக்கு ஏன் போடலை ஹிட் அண்ட் ரன் கேஸு? அவர் போகலை, முன்னாடி போகிறாரு, ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு, இடிக்க வர்றதுக்கு கேட்குறாரு, தலைவர் உள்ளே இருக்கிறதாக சொல்லக்கூடியது எல்லாமே செய்திகள் தான். அப்போ அந்த செய்திகள் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பதிவு செய்து போடுது. அப்போ அங்கே பார்க்கக்கூடிய இடத்துல அந்த ஒருவர் அவருமே வழக்கறிஞர்னு சொல்லப்படுது, அவரை எல்லாருமே சேர்ந்து தார்க்கப்படுறாங்க. அண்ணன் திருமா அவர்கள் அவர் தார்க்கப்பட்டதுக்கு எந்த விதமாகவோ அது மன்னிப்பு கூட கோரலை, வருத்தம் கூட தெரிவிக்கலை. அவர் காரை விட்டு இறங்கி இருந்தார்னா அந்த அந்த நிமிடமே அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கும். அவர் இறங்கவும் இல்லை, அவர் வண்டி போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு விளக்க வீடியோவும் போட்டுட்டார் அண்ணன். இப்போ இவருக்கு இப்போ சட்டம் விளக்கம் கொடுத்துட்டாருல்ல யாரு? அவர் திரும்ப விளக்கம் கொடுத்துட்டாரு. என்னென்ன? என்னுடைய ஆளுங்க போனாங்க, கையை ஓங்குனாங்க, இது பண்ணலை, அவன் கையை வீசிக்கிட்டு. அவர் தனிநபருங்க, அவர் தனிநபர். நீங்கள் தனியாக இருந்தால் கூட உங்களை அவர் தாக்கியிருப்பாரா? ஒரு தமிழகத்தில் ஒரு ஒன்றியத்தையே உற்று பார்க்க நோக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு தலைவர் நீங்கள் இல்லையா? ஒரு சாதிய கட்சியாக இன்றைக்கி பார்க்க முடியாது விடுதலை சிறுத்தைகளை, ஒரு சமூகத்திற்கான கட்சியாக தான் பார்க்க முடியும், இந்த ஒன்றியத்திற்கான இந்த மக்களுக்கான கட்சியாக தான் பார்க்க முடியும். அத்தனை சமூக மக்களுக்காகவும் போராட்ட களத்தில் நின்று போராடிய கட்சி இன்றைக்கி திமுகவுக்காக இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்குதுன்றது தான் வருத்தமாக இருக்குது. இல்லை, அவருடைய பாதுகாப்புக்காகவாவது இத்தனை பேர் இருந்து தானே ஆகணும், அது ஒன்று இருக்குது. இல்லை, பாதுகாப்புக்கு இருக்க வேண்டாம், நான் எந்த விதத்துலையும் சொல்கிறேன். இன்னும் 100 பேரை கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். அது தம்பிங்க வாங்க, தெரியாமல் நடந்துருச்சு, போயிட்டு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் முடிஞ்சு போயிட்டு இருக்குமே. அவர் உங்களை எதிர்கொள்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வாகனத்தில் இருக்கிறாரு, அவர் பாதிக்கப்பட்டவர் எதிர்கொள்கிறார். அவர் எந்த ரீதியில் பாதிக்கப்பட்டாருன்றது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் காணொலியில் காட்டப்படக்கூடியது தான் பார்க்கப்பட்டு இருக்கு. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பார் கவுன்சில் கட்டடத்துக்குள்ளே போயுமே அவர் அடிக்கப்படுறாரு, தார்க்கப்படுறாரு. அப்போ இதுக்கு பேர் என்ன? ஒரு விபத்துனா அந்த இடத்துல நடக்கணும், ஒரு சமரசமாகணும், போகணும். துரத்திக்கிட்டு போய் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு பயங்கரவாதி இல்லைல்ல. அப்போ இங்கே எங்கே தேவைப்படுது ஹிட் அண்ட் ரன் கேஸ்? அப்போ சட்டம் எப்படி நேற்றுமே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், முந்தா நாள். சட்டங்கள் அப்படி தான் இருக்குது, சட்டத்தை கையாள்பவர்கள் தான் வளைக்கிறாங்களே தவிர சட்டம் ஒருபோதும் வளைய போகிறது இல்லை. அப்படி சட்டம் வந்து வளைந்திருந்தால் பூலான் தேவிக்கு நீதி கிடச்சிருக்காது இல்லையா? எத்தனை வழக்குகளுக்கு நீதி கிடச்சிருக்கிறாரு. 7 தமிழர்களுக்கு விடுதலை கிடச்சிருக்காது. விடுதலையில் அவர் குற்றவாளிகள் சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க, நிரபராதிகள் தான் வெளியில் வந்தாங்க. எத்தனையோ கோவை சிறைவாசி மக்கள் வந்து வெளியில் வந்தாங்க, நிரபராதிகள் சொல்லி தான் வெளியில் வந்தாங்க. யாரும் குற்றவாளிகள் நீங்கள் குற்றத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னு அப்புறம் வரல. 27 ஆண்டுகள் இருந்தும் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்யப்படாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தமிழக அரசால் கைது செய்யப்பட்டவர்கள் NIA கிட்ட கொடுக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் விசாரணை முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ண 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கடந்துமே இன்னைக்கு சுவடுகள் மன்சூர் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வழக்குகளை தாக்கப்படாமல் இன்னைக்கு NIA கட்டுப்பாட்டில் NIA தொடர்ந்த வழக்குகள் மூலியமாக சிறையில் இருக்காங்க. இதெல்லாம் வரலாறுகள், இதெல்லாம் மறைச்சி ஒருபோதும் கடந்து போயிட முடியாது. ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதற்கான சாராம்சம் இருக்கணும். இதில் சாராம்சம் இருக்குது, போடுவாங்களா இல்லையான்றது கேள்வி கணைகள் தான். தாவேக்காவினுடைய பொதுச்செயலாளர்கள் யாரையுமே காணுமே
ஏன் என்ன ஆச்சு, தாவேக்காக்கு என்னதான் ஆச்சு அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்களே. இல்லை, தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர்கள் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்களா? இல்லை, கட்சியில் இருக்கிறவங்க அது எதிர்பார்க்குறாங்க, மக்கள் ஆனால் ரொம்ப எதிர்பார்க்குறாங்கல்ல. மக்கள் அவங்களுக்கு என்ன தேவைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு பதில் யாரோ சொல்லுங்க. அரசியல், அதுதான் சொல்கிறேன், பதில் சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க. அவர் IRS அருண்குமார் இருக்கார். யார் அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் தான் இல்லையா? ராஜ்மோகன் இருக்காரு, இன்னைக்கு கூட ட்வீட் போட்டிருக்கிறாரு. விட்டு தானே போட்டிருக்காரு, வெளியே வரலையே. இல்லை, இருக்கிறாங்க, இருக்க போய் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவர் பொதுச் செயலாளர்னா எப்பவுமே ட்விட்டர்லாம் இப்போ ஹேண்டில் பண்ணதில்லை, அவர் போட்டது கிடையாது. அவர் எப்பவும் போல தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ என்ன கடலுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரா? இந்த காவல்துறைக்கு தெரியாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அவர்களை போல எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டுலாம் இல்லை. இன்னைக்கு மக்கள் மத்தியில், மக்கள் கூட தான், இந்த தமிழகத்தில் தான் இருக்கிறார். கட்சி வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். யாருக்காகவும் அஞ்சி வாழணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் சமமானது. இன்னைக்கு சிலர் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கிறீங்க. செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஒரு நீதிபதி கொடுத்தாரு பார்த்தீங்களா? திருப்பி அமைச்சராகணும். ஒரு நீதிபதி விலகியவுடன் இன்னொரு நீதிபதி கிட்ட போயிட்டு இவர் அமைச்சராக்கிடணும்னு போய் நிற்கிறீங்க. நீங்கள் அமைச்சராக்கிக்கங்க. உச்சநீதிமன்றம் அவங்கள வந்து அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் ஆகுங்க, பெயிலை நான் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கான அதிகாரத்தை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கான அதிகாரத்தை நீங்க பண்ணுங்க. எனக்கான அதிகாரத்தை நான் பண்ண வேண்டியது அது முதல்ல சொன்னாரு. ஏன் சொல்றாரு? ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காரு? அது சொல்லுங்க. என்ன சொல்லிருக்காரு? இப்போ வந்து நீங்க அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னங்கறத பாருங்க. உங்களை அமைச்சராக ஆக வேண்டாம் அப்படின்னு உங்க சொல்லவே இல்லையே. அப்படி பெயில என்னால கேன்சல் பண்ண முடியும்ன்றதையும் சொல்லியிருக்காருல்ல. அதாவது அதான் சொல்றேன். அதாவது ஒரு 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 விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதில் ஒரு ஒன் லைனை மட்டும்தான் எடுத்து அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கிறோமே தவிர்த்து அதை முழு நிகழ்வை ஒருபோதும் பார்ப்பதில்லை. எதை வச்சு எதை பேசணும் ட்ரோல் ஆகும், பேசும் பொருளாக மாறும், அதை வச்சு நம்ம பேசலாம்ன்றது தான் ஆளும் தரப்புக்கு உண்டான விஷயமா இருக்குது. அதற்காக மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்ன்ற பேரில் தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு டிவியில் ஒரு டிபேட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திமுக சார்ந்து ஒருத்தர் இருப்பார், அரசியல் விமர்சகர்னு ஒருத்தர் இருப்பார், மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருப்பார், இல்லைன்னா கூட்டணி கட்சியிலேருந்து ஒருத்தர் இருப்பார். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் போய் சிக்கிக்கிட்டு இருப்பார். அது அதிமுகவாக இருக்கும், இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். இந்த மாதிரி உட்கார வச்சுப்பாங்க. இந்த ஒருத்தருக்கு இந்த 4 பேரும் கவுண்டர் கொடுப்பார். திமுக காரும் பேசுவார், காங்கிரஸ்காரும் திமுகக்கு ஆதரவாக பேசுவார், மூத்த பத்திரிகையாளரும் இங்கே தான் பேசுவார், அரசியல் விமர்சகரும் இங்கே தான் பேசுவார். இது ஜனநாயகமா? ஜனநாயகத்தோடு வாங்க எதிர்கொள்கிறதுக்கு கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு நிகராக பேசுகிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்குது. 75 ஆண்டுகள் வரலாறுகள் உங்களுக்கு இருக்குன்றீங்க. 75 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தலைமுறைகள் இங்கே தானே இருக்குது. யாரை வச்சு இந்த தலைமுறையும் இந்த அரசியல் கட்சிகளையும் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? 75 ஆண்டுகள் உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குன்னு கேட்கல, தமிழக மக்களுக்கு என்ன வரலாறுகள் இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கு. ஜெயிக்கிறதும் ஜெயிக்காதோ அதோடைய கட்டமைப்பு பொறுத்து இருக்குது சார். ஒரு கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கிறது இருந்தால் ஜெயிக்க போகுது, உங்களுக்கு ஏன் வருத்தம்னு கேட்குறேன். கட்டமைப்புகள் இருந்தால் தானே சார் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். நான் என்ன ஒரு மக்கள் ஆதரிப்பாங்க. இல்லை, அதை தான் சொல்கிறேன். கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்குமே மக்கள் இருக்குது. இந்த வாரமே போயிடுவார், அனுமதி கிடைச்சிரும். கிடைக்க போகும்போது அந்த கட்டமைப்புகள் என்னன்றது தெரியும், மக்கள் மத்தியில் என்னவா இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கன்ற. அந்த கட்டமைப்புகளை குறைபாடு இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன பசங்க முதற்கொண்டு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை கட்டுப்படுத்த கூட முடியாமல் இருக்காரு விஜய் அப்படின்னு இப்போ பல விமர்சனங்களை வைக்கிறாங்கல்ல. பாருங்க, கனிமொழி வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத தம்பி, இறங்குங்க. ஏன் நீங்கள் கட்டமைச்சது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ நீங்கள் கட்டமைக்கலையா? இறங்குங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்காரா? எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறாரு. பொதுச் செயலாளர் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அதுக்கு அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு அதுக்கான பொறுப்புகள் யாரெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நாமக்கல்லில் நானுமே சொல்லியிருக்கேன், கரூரில் சொல்லியிருக்கேன், எல்லா இடங்கள்லையுமே சொல்லப்பட்டது தான். புரியுதுங்களா? அதெல்லாம் யாருமே வந்து ஊக்கப்படுத்தலை. இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பண்ணக்கூடியது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும் சித்தார்த். அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை சொல்லும்போது தான் இதை வச்சு தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்ன பேசுவாங்க? பத்திரிகையாளர்கள் உண்மையான பத்திரிகையாளர்கள் பேசுகிறத பேசுங்க, ஹிந்து மேகசீனில் வெளியில் வரதை பேசுங்க, நாங்கள் பேசுகிறோம். இப்போவும் சார்ந்தோம். நீங்கள் இந்த கட்டமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் தெளிவாக பேசுகிறோம். எங்களுடைய பேச்சுகளில் உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்கா? இல்லை. அப்போ வாங்க பேசுவோன்றோம். ஒரு விஷயத்தை கோடிட்டு பேசுகிறீங்கல்ல, எல்லாத்தையும் பேசுவோம்.
அவர் ஏன் அங்கே போகலைன்றதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். அவர் அங்கே போகிறதுக்கு கேட்குறாரு, அனுமதி மறுக்கப்படுது. இன்னைக்கு ஓராண்டு நிறைவடைந்திருக்கும், இல்லைனா ஏறத்தாழ ஓராண்டுகள் ஆயிருக்கும். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போயிட்டாரா முதல்வர், துணை முதல்வர் போயிட்டாரா? போயிட்டாங்கல்ல. இல்லை, நான் கேட்ட பதில் சித்தார்த்துக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். துணை முதல்வர் போகல, முதல்வர் நான் கேட்டது புரிஞ்சிருச்சா? அது புரியுது. நான் கேட்ட பதில் என்னவோ அதுக்கு பதில் கொடுங்க. முதல்வரும் துணை முதல்வரும் போலன்னு சொல்றேன். ஆமா தானே? அப்போ உங்களுக்கு தெரியலையா 62 பேர் கொல்லப்பட்டுட்டோம்? யாரால கொல்லப்பட்டது? இவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினாங்க, கூட்ட நெரிசலெல்லாம் வந்தாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்றீங்க. நீதி விசாரணை ஆணையம் வரட்டும். இங்க 62 பேர் செத்ததுக்கு காரணம் யாரு? ஆனா இதுல இன்னொரு கேள்வி என்ன கேட்கலாம், இதுக்கு முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். இதை முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். சித்தார்த்தோடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறான் ஜலீல். 62 பேர் கொல்லப்பட்டதுக்கு காரணம் யார்? கள்ளச்சாரம் காய்ச்சினவங்க தானே காரணம். அரசினுடைய கவனக்குறைவுன்றது சித்தார்த்துக்கு எட்டலையான்னு கேட்குறேன். கள்ளச்சாராயம் எப்படி ஒருத்தனால காய்ச்ச முடியுது? அப்ப அந்த இடத்துல அரசு செயல்படாம முடங்கி கிடக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா சித்தார்த்? என்ன சொல்ல வரீங்க? உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருச்சு, காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சு, காவல்துறைக்கு தெரியாமல் நடந்துருச்சு, உளவுத்துறைக்கு தெரியாமல் நடந்துருச்சு, அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? ஆளக்கூடிய அரசாங்கம் அந்த இடத்துல தோல்வியை தழுவிடுச்சு. கள்ளக்குறிச்சியில் என் தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய வழக்கு போல தான் இதுவும் கிணத்துல கிடக்குதுன்னு சொல்ல போகிறீங்களா? வேங்கை வயலுக்கு போயிட்டாரா முதல்வரும் துணை முதல்வரும்? அந்த குடிநீர் தொட்டியிலேருந்து ஒரு கோவலை தண்ணி அடித்து குடிங்கல. உங்கள் சமூக நீதியை காத்தரலாம் வாங்க. ரொம்ப கடுமையாக இருக்கு நீங்கள் கேட்குறது. அந்த மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அது உங்களுக்கு இலகுவா இருக்கா? அப்போ சித்தார்த்தனுடைய பார்வை என்னமா இருக்கு? நான் குடிக்கிறேன், என்னுடைய சகோதரன் குடிக்கிறான்ல, நான் குடிக்கிறேன், இந்த முதல்வர் வந்து குடிப்பாரா? அது குடிக்க கூடாதுன்னு தானே போராடுறோம். அது அநீதின்னு தானே சொல்றோம். நீதி அனைவருக்கும் சமமானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்துருக்கிறாருன்னு தானே சொல்றோம். யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொன்ன அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டம் என்ன சொல்லுதோ அதை தானே கேட்குறோம். சட்டத்தின் ரீதியான உரிமைகளை கொடுங்கன்னு தானே கேட்குறோம். நீங்க மக்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை தானே உங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை தானே பார்க்குறீங்க. அதுதான் மன்னர் ஆட்சின்னு விமர்சனம் பண்றாரு தலைவர் தளபதின்னு சொல்றோம். அப்போ நீங்க அதையெல்லாம் பேசாம இதை மட்டும் பேசக்கூடிய யோகிய சிகாமணிகளா இருக்கிறீங்களே, எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்னு சொல்றோம். டங்ஷனுக்கு நாங்கள் டங்ஷன் ஒருபோதும் வரவிட மாட்டோம். சந்தோஷம். எப்படி ஆய்வு பண்ணலாம்? ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தோம். இதெல்லாம் சித்தார்த் இப்போ நம்ம இப்போ 1950 இல்லை, 21ஆம் நூற்றாண்டில் கால் நூற்றாண்டை கடந்துட்டோம். எல்லார்ட்டையும் அறிவுகள் இருக்குது, உள்ளங்கையில் உலகம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் பத்திரிகையாளன், இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் செய்தியாளன், ஒவ்வொருத்தனும் தகவல் பரப்பக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதுதான் தகவல் பரிமாற்றம். இதை கொண்டு வந்தது நாங்கள் தான் மார்த்தட்டுறீங்க இல்லை, எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது தான் வந்துச்சு. எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இருக்கக்கூடிய யூடியூபர்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிடலாம், அது உங்களுக்கு சர்வ சாதாரணம். ஆனால் பல லட்சம் கோடிகளை வச்சுருக்கீங்க, குமிச்சு வச்சுருக்கீங்க. பல்கலைக்கழகன்ற பேரில், மருத்துவமனைன்ற பேரில், சாராய ஆலைன்ற பேரில் எல்லாம் வச்சுருக்கீங்க. இங்கே நிற்கக்கூடியவன் அத்தனை பேரும் சாமானியன் தான். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய 75 ஆண்டுகள் கட்டமைப்பு இந்த மக்களை சார்ந்தது. அந்த 75 ஆண்டுகள் அரசியலில் நீங்கள் தலைமை ஏற்று நடத்திருக்கீங்க அப்படின்னா அதில் தொண்டனாக நின்றுருக்கானா உங்களோட வலியும் வேதனையும் அவனுக்கு இருக்குது. அந்த மக்கள் பக்கம் நிற்கிறாரு. அதனால் மிகப்பெரிய மாற்றத்தை காத்துக்கிட்டு தான் மக்கள் இருக்கான். அந்த மாற்றம் யாருக்கானதுன்றது அவனுக்கானது, மக்களுக்கானது. ஒரு வாய்ப்பை தாருங்கள்னு சொல்லி தலைவர் தளபதி அவர்கள் கேட்கல. இது இவர்களுக்கான கடைசி வாய்ப்புன்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு திமுக ஒன்றுமே பண்ணலை, திமுக அரசாங்கம் ஒன்றுமே பண்ணலை, திமுக இஸ்லாமியர்களை கை கழுவி விடுது அப்படின்னு நீங்கள் பல பேட்டிகளில் பேசியிருக்கிறீங்க. உண்மைதான். ஆனால் இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. என்னென்னா, காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்கள், அவர் சிறுபான்மையினர் மக்களுக்கு ஆதரவாக தானே நிற்கிறாரு, சிறுபான்மையினர் மக்கள் பக்கம் தானே நிற்கிறாரு. சமீபத்தில் நம்ம சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒன்று நடந்தது தெரியுமா? 14 நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்தது. அந்த மக்களை கைது செஞ்சுட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு PK சேகர் பாபு அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தர் தேன்மொழி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால் ஒரு வழக்கு தொடக்கப்பட்டு ஒரு நீதிமன்ற உத்தரவை நாங்கள் அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டக்காரர்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட காட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஆனால் அது நடந்துக்கிட்டே இருக்கும்போது கூலி படத்துக்கு போய்
முதல்வர் அவர்கள் வந்து இது போட்டதையும் பார்த்தோம். அதுக்கு நடுவில் இன்னொரு சம்பவம் நடந்தது. கம்யூனிஸ்டுகளுடைய மாநாட்டுக்கு போய் நான் பாதி கம்யூனிஸ்ட்டு, என் பேர் ஸ்டாலின்னு சொல்லி பேசிட்டு வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இல்லையா? என் பேர் ஸ்டாலின், நான் பாதி கம்யூனிஸ்ட்டுன்னு பேசிட்டு வந்தார். ஆனால் நம்ம என்ன கேட்டோம்னா, இங்கே கூலி கேட்டு போராடக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த நிவாரணமும் அளிக்காத ஸ்டாலின் ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவான ஸ்டாலினான்னு கேட்டோம். நானே கேட்டேன், அவர் ஏகாதிபத்தியத்துக்கான ஸ்டாலினாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போவும் அதே போல தான் சிறுபான்மை மக்கள் இங்கே வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஒரு எம்பி தொகுதி கொடுக்கக்கூட உங்களுக்கு வக்கு இல்லை. சிறுபான்மை மக்களில் ஒருத்தரை ஒரு மேயர் ஆக்க முடியல, ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்க முடியல, ஒரு துணை மேயர் ஆக்க முடியல, உங்கள் கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர முடியல. சிறுபான்மை மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இன்று இல்லை, பல ஆண்டுகளாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஓராண்டுகளாக கடும் தீவிரமாக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உலக நாடுகள் அத்தனையுமே இன்னைக்கு அதுக்கு இசைவு காட்டுது. அது நடக்கக்கூடாது, அது மிகப்பெரிய மனித பேரழிவுன்னு சொல்லுது. அது வந்து ஒரு நாட்டினுடைய பயங்கரவாத செயல்னு குறிப்பிடுறாங்க. அப்பேற்பட்ட போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு தான் உங்கள் கழுத்தில் மஃப்ளரும் கையில் கொடியும் வந்திருக்குது. வரவேற்கிறோம். ஆனால் 2022க்கு அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பலகட்ட போராட்டங்களில் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கங்கள் எத்தனையோ போராட்டங்களுக்கு அழைப்பு கொடுத்து உங்களுடைய எம்பிக்களும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மறுத்தது ஏன்னு கேட்குறேன். யாருமே கலந்துக்கலையே. இன்னைக்கு தேர்தல் வரப்போது, அதனால இந்த மாதிரி ஒரு நாடகங்களை அரங்கேற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்றோம். இல்ல தீர்மானம் நிறைவேற்றுறது எப்படிங்க? தீர்மானங்கள் எல்லாமே இருக்கு. காகிதம் இல்லத்துக்கு போய் நீங்க ஒரு போர்வை போட்டுட்டு வரதும், நாகூர் அணிபாய்க்கு வளைவு வச்சு ஒரு தேருக்கு நாகூர் அணி பண்ற ஒரு தெருவுக்கு பேர் வச்சதுனால சமூகம் மேம்படாதுன்னு சொல்றேன். இதை வந்து அரசியலா மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்றேன். காகிதம் இல்லத்துக்கு வருடந்தோறும் போறீங்க. காகிதம் இல்லத்து மணி மண்டபம் போயிருக்கீங்களா? அதுக்கு மணி மண்டபம்லாம் ஒன்றும் இருக்காது. மணி மண்டபம் எதுவுமே இருக்காது. அதுக்கு ஒரு போர்வை பொத்துவர். அந்த போர்வை 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ இருக்கட்டும். வருஷத்தில் காகிதம் இல்லத்துக்கு நினைவாக நாங்கள் ஒரு போர்வை பொத்துறோம். மக்கள் பக்கம் நிற்கிறோம். என்ன நின்றுட்டீங்க? அவருக்கு ஒரு போர்வை பொத்துறதுனால இந்த சமூகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சா? எத்தனை அரசு அதிகாரிகளாக இருக்காங்க, எத்தனை காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறாங்க, எத்தனை நீதிபதிகளாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. இந்த சமூகம் மேலே வரலன்றது தான் சொல்கிறோம். நியாயத்தின் பக்கமாக நிற்கக்கூடியவன் மணல் குவாரிக்கும் நிலத்தரட்டுக்கும் இருக்குது, என்னுடைய உயிர் பறிபோகணும் உங்களுக்கு செய்தி அனுப்பக்கூடியவன் கூட மறுநாள் கொல்லப்படுறானே அதே கனிம வள லாரியை ஏற்றி. இதான் சிறுபான்மை மக்கள் மீது அன்பு கொண்டவரா? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு உங்களால் தீர்ப்பு கொடுக்க முடிஞ்சிருச்சு பாருங்க, விரைந்து எடுத்துட்டோம். தங்கை ஆசிபா என்ன குற்றம் பண்ணா? அதனால அதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொல்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள்.